எழுந்துருமா. ஐயோ படுபாவி, இப்படி வண்டியை ஓட்டிட்டு வந்து என் குழந்தை மேல இடிச்சிட்டியே, நீ நல்லா இருப்பியா? நல்லா அடிபட்டிருக்க, நீ நாசமா தாண்டா போவ, நீ நல்லாவே இருக்க மாட்ட. ஐயோ யாராவது சீக்கிரம் ஓடி வாங்களே. என்னாச்சு? என் குழந்தைக்கு எப்படி அடிபட்டிருக்கு பாருங்க. அந்த படுபாவி இடிச்சிட்டு போயிட்டான். எப்படி அடிச்சு போட்டு போயிருக்கா பாருங்க. பாருங்க, குடிச்சிட்டு வண்டியை ஓட்டிட்டு வந்து பாருங்களேன், என் புள்ள மேலயும் என் மேலயும் மோதிட்டானே. படுபாவி யாருன்னே தெரியல. அவன் வேற யாரும் இல்ல, கிழக்கு வாசல் வீடு சாமிய பையன் இருக்கார்ல, அவரோட மூத்த பையன் நடேசன் தான். தினம் குடிச்சுட்டு ரோட்டை அளந்துக்கிட்டு தானே வீடு போய் சேருவான். அதே மாதிரி இன்னைக்கு குடிச்சிட்டு வந்து குழந்தை மேல மோதிட்டானே. எப்படியாப்பட்ட மனுஷனுக்கு இப்படி ஒரு புள்ள? புள்ளைய ஐயோ, அந்த கொலைகார பாவி தப்பிச்சு ஓட பாருங்க. யாராவது போய் பிடிங்களே. அவனை விட கூடாது, பிடிங்க வா, வாங்க வாங்க. ஏய் இல்ல பிடிங்க. அவன் எங்க போ? டேய் டேய், உனக்கு ஏதுடா வண்டி? ஃப்ரெண்டோட வண்டி. நீ மூக்கு முட்டை குடிச்சிட்டு வர்றியே, எங்கேயாவது விழுந்து தொலைஞ்சிருந்தீங்கன்னா என்ன பண்றது? அதெல்லாம் நாங்க ஸ்டெடியா இருப்போம். உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு சும்மா அதிகாரம் பண்ணாதீங்க. அரஞ்சனா கண்ணை பழுத்துரும். யார்கிட்ட பேசுறோங்கிற நினைப்பு இருக்கட்டும். குடிச்சிட்டா உன் புத்தி மழுங்கி போயிடுமா? இன்னொரு வாட்டி அவர்கிட்ட மரியாதை இல்லாம பேசுனே, நானே உன்னை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவேன் பாத்துக்கோ. ஏங்க இப்படி குடிச்சிட்டு வந்து மானத்தை வாங்குறீங்க? குடிக்கலையே. சாமியப்பா, சாமியப்பா, சாமியப்பா,